முக்கிய செய்திகள். ட்ரம்பை விடமாட்டோம், ஈரான் கடும் எச்சரிக்கை. ட்ரம்பின் பதில் என்ன? ஈரான் எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் முதன்முறையாக தாக்குதல். 9ஆம் நாளில் போர் தீவிரம். அமெரிக்காவில் எரிபொருள் விலை உயர்வு. ஈரான் போர் காரணமாக கவலையில் வெள்ளை மாளிகை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ட்ரம்பை விடமாட்டோம், ஈரான் கடும் எச்சரிக்கை. ட்ரம்பின் பதில் என்ன? மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் தொடர்ந்து தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஈரானின் முக்கிய பாதுகாப்பு ஆலோசகரான அலி லாரிஜானி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீது கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் மத்திய கிழக்கில் பெரிய போருக்கு துவக்கமாக அமைந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் அரசு தொலைக்காட்சியில் பேசிய அலி லாரிஜானி, எங்கள் தலைவரின் ரத்தத்திற்கு பழிவாங்காமல் நாம் நிற்க மாட்டோம், ட்ரம்ப் செய்த செயலுக்கான விலையை கட்ட வேண்டும் என்று கூறினார். மேலும் ட்ரம்பை தங்களால் எளிதாக விட முடியாது, அவர் செய்த செயலுக்கு அவர் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும். 1000க்கும் மேற்பட்ட தங்கள் மக்கள் உயிரிழந்துள்ளனர், இது சாதாரண விஷயம் அல்ல என்றும் லாரிஜானி தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த டொனால்டு ட்ரம்ப் லாரிஜானியின் கருத்துக்களை முழுமையாக நிராகரித்தார். அவர் யார் என்று கூட தமக்கு தெரியாது, அவர் என்ன சொல்கிறார் என்பது தமக்கு பொருட்டல்ல என்றும் ட்ரம்ப் பதிலளித்தார். அதே நேரத்தில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என்றும், ஈரான் இறுதியில் நிபந்தனை இல்லாத சரணாகதி ஏற்க வேண்டியிருக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையில் ஈரான் அதிபர் மசூத் பெஷேஷ்கியான் போரின் பின்னர் ஏற்பட்ட பதற்றம் குறித்து அண்டை வளைகுடா நாடுகளிடம் வருத்தம் தெரிவித்துள்ளார். ஆனால் ஈரான் அண்டை நாடுகளை தாக்கவில்லை, மாறாக அமெரிக்க ராணுவ தளங்களை மட்டுமே குறிவைத்ததாகவும் அவர் கூறினார். இதனால் மத்திய கிழக்கில் நிலைமை மேலும் மோசமடையும் அபாயம் இருப்பதாக உலக நாடுகள் கவலை தெரிவித்து வருகின்றன. ஈரானின் எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் முதன்முறையாக தாக்குதல். 9ஆம் நாளில் போர் தீவிரம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் தற்போது 9வது நாளை எட்டியுள்ளது. இந்த போரில் முதல் முறையாக ஈரானின் முக்கியமான எண்ணெய் சேமிப்பு மற்றும் உற்பத்தி வசதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள பல முக்கிய எண்ணெய் கிடங்குகள் மற்றும் உற்பத்தி மையங்கள் குறிவைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல்களில் டெஹ்ரானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள அக்தசியே எண்ணெய் கிடங்கு, தெற்கில் உள்ள டெஹ்ரான் ரிஃபைனரி, மேற்கு பகுதியில் உள்ள ஷஹ்ரான் எண்ணெய் கிடங்கு மற்றும் கராஜ் நகரில் உள்ள எண்ணெய் சேமிப்பு நிலையம் உள்ளிட்டவை தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த பகுதிகளில் பெரிய தீப்பிழம்புகள் ஏற்பட்டதுடன் வானத்தை மூடும் அளவுக்கு கருப்பு புகை பரவியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலில் குறைந்தது 4 டேங்கர் லாரி ஓட்டுநர்கள் உயிரிழந்ததாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேல் தரப்பில் இந்த எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் ஈரானின் ராணுவ செயல்களுக்கு ஆதரவாக பயன்படுத்தப்பட்டதாக கூறி அதனால்தான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் போரின் தொடக்கம் முதல் ஈரானில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் லெபனானில் பல நூறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல் ஈரானில் எரிபொருள் விநியோகத்தை பாதிக்க முயலும் ஒரு உளவியல் போர் யுக்தியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் ஈரானில் பல எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் இருப்பதால் முழுமையான எரிபொருள் நெருக்கடி உடனடியாக ஏற்பட வாய்ப்பு குறைவாக இருக்கலாம் என்றும் மதிப்பிடப்படுகிறது. இதனால் மத்திய கிழக்கில் போர் மேலும் தீவிரமடைந்துள்ளது. அமெரிக்காவில் எரிபொருள் விலை உயர்வு. ஈரான் போர் காரணமாக கவலையில் வெள்ளை மாளிகை. தி ஒயிட் ஹவுஸ் அதிகாரிகள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நாட்டில் பெட்ரோல் மற்றும் எரிவாயு விலைகள் வேகமாக உயர்ந்து வருவது குறித்து கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக ஈரான் மீது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் போர் காரணமாக உலக எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்திய தகவல்களின்படி அமெரிக்காவில் ஒரு வாரத்தில் பெட்ரோல் விலை கேலன் ஒன்றுக்கு சுமார் 25 முதல் 40 சென்ட் வரை உயர்ந்து சராசரியாக $3.25 முதல் $3.40 வரை சென்றுள்ளது. உலகளாவிய எண்ணெய் சந்தையில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக இந்த உயர்வு ஏற்பட்டதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் உலகின் முக்கிய எண்ணெய் கடல் பாதைகளில் ஒன்றான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் ஏற்பட்ட பதற்றமாகும். உலக எண்ணெய் விநியோகத்தின் சுமார் 20% இந்த கடல் வழியாகவே எடுத்துச் செல்லப்படுகிறது. தற்போது போர் காரணமாக இந்த பாதையில் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $90 பீப்பாயை கடந்துள்ளது. இந்த நிலை நீடித்தால் அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் உலகளாவிய அளவில் எரிபொருள் விலைகள் மேலும் உயர வாய்ப்பிருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதற்கிடையில் டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலம் விலையை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர் நீடித்தால் எரிபொருள் விலை உயர்வின் மூலம் உலக பொருளாதாரம் பெருமளவில் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.